சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்னாலே இதில் நிறைய வகைகள் என்பது உண்டு. பிரதி மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியிலே விரதம் இருப்பது என்பது ஒரு சில பேர் பார்த்தோம்னா வளர்பிறை சஷ்டியிலும் விரதம் இருப்பா, தேய்பிறை சஷ்டியிலும் விரதம் இருப்பா. இது போக ஒரு சில பேர் வெறும் வளர்பிறை சஷ்டியில் மட்டும்தான் விரதம் இருக்கணுங்கிற மாதிரி வச்சுருப்பா. இது ரெகுலராக சஷ்டி திதி அன்னைக்கு அந்த விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ஏகாதசி விரதத்தினை மேற்கொள்கிறார்களோ அதே போல் இந்த சஷ்டி நாளன்று ஒவ்வொரு சஷ்டி திதியிலையுமே விரதம் இருப்பவர்கள் என்பவர்களும் இருக்கிறார்கள். இது ஒரு வகை. இது போக இந்த கந்த சஷ்டி நாட்களுக்கு மட்டும், அதாவது இந்த 6 நாட்களுக்கு மட்டும் சொல்கிறா இல்லையா, தீபாவளி அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய 6 நாட்கள், இந்த பிரதமை, த்விதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி என இந்த 6 நாட்களுக்கு மட்டும் விரதம் இருப்பவர்கள் என்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த கந்த சஷ்டி நாளன்று விரதத்தினை துவக்கி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி நாட்களிலே மட்டும் விரதம் இருந்து அடுத்த வருடத்திலே வரக்கூடிய கந்த சஷ்டி நாளன்று விரதத்தினை பூர்த்தி செய்பவர்களும் இருப்பார்கள். இப்படி அவரவர்கள் பிரார்த்தனைக்கு ஏற்றவாறு அந்த விரதத்தினை மேற்கொள்கிறார்கள். பொதுவாக கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்ன இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள், ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பிரதமை திதியிலிருந்து ஆரம்பித்து அந்த சஷ்டி திதி வரை இருக்கக்கூடிய இந்த 6 நாட்களுக்கு விரதம் இருப்பதைத்தான் கந்த சஷ்டி விரதம் என்று சொல்கிறார்கள்.